ஒரு நாளைக்கு 2 வேளை பிரஷ் பண்ணுங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். நைட் எதுக்காக குறிப்பா பிரஷ் பண்ணுங்கிறத இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம நைட்டு தூங்குறப்ப நம்மளோட எல்லா ஆர்கன்ஸும் ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஹார்ட் ரேட் குறைஞ்சிரும். ஹார்ட்ல இருந்து லங்ஸ்க்கு போற பிளட் சப்ளை குறைஞ்சிரும். லங்ஸ் ஸ்லோவா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால பிளட்டோட ஆக்சிஜனேஷனும் ஸ்லோவா இருக்கும். உடம்போட எல்லா உறுப்புக்கு போற பிளட் ஸ்லோவா தான் இருக்கும். அதே மாதிரி எல்லா உறுப்புக்கும் போற பிளட் சப்ளை குறைஞ்சிரும். வாயில எச்சு உற்பத்தி பண்ணக்கூடிய சலைவரி கிளான்ஸுக்கு வர்ற ரத்தமும் குறைஞ்சிரும். அதனால எச்சு உற்பத்தி சலைவரி செக்ரீஷன் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம நாக்கும் தூக்க நிலையில இருக்கும். பொதுவா நம்ம முழிச்சிருக்கிறப்ப காலையில நாக்கு கண்டினியூஸ் மோஷன்னால பல்ல சுத்தம் பண்ணிட்டே இருக்கும். எச்சு கண்டினியூஸா பல்ல வாஷ் பண்ணிட்டே இருக்கும். எச்சில இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் பல்லுல ஜெர்ம்ஸ் வளராம பாதுகாத்துட்டு இருக்கும். ஆனா நைட்டு நம்ம தூங்குறப்ப நாக்கும் தூக்கத்துல இருக்கும், பல்ல சுத்தம் பண்ணாது, எச்சும் உற்பத்தி கம்மியா இருக்கு. அதனால பல்ல அதை கழுவி விட முடியாது. அதே மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸும் குறைஞ்சிருது. இதனால ராத்திரி நேரத்துல ஜெர்ம்ஸோட மல்டிப்ளிகேஷன் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு பார்த்தோம்னா நம்ம வாய் துர்நாற்றம் வரும். அதுக்கு காரணம் அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல ஜெர்ம்ஸ் பல மடங்கு மல்டிப்ளை ஆயிரும். அதனால கண்டிப்பா ராத்திரி நம்ம படுக்கிறதுக்கு முன்னால பிரஷ் பண்ணிட்டு வாயில இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸோட எண்ணிக்கையை குறைச்சிட்டோம்னா தான் ஜெர்ம்ஸ் மல்டிப்ளிகேஷனை குறைக்க முடியும்.